வணக்கம் எல்லாருக்கும். இப்போ நிஃப்டியோட லெவல்ஸ் வந்து வீக்லி லெவல்ஸ் பார்ப்போம். மந்த்லி லெவல் ஏற்கனவே போட்டேன் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி. பார்க்குறவங்க பார்த்துக்கோங்க. இப்போ வீக்லி லெவல் வந்து இது வந்து மேஜர் ரெசிஸ்டன்ஸ். இந்த லெவலுக்கு மேலே க்ளோஸ் ஆனிச்சுன்னா மட்டும்தான் 24,250, 24,500 அந்த ரேஞ்சு கண்டிப்பாக போகும். அப்போ மந்த்லி வீக்லியில் சப்போர்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த லெவல் வந்து ஏற்கனவே இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் தெரியும். 22,520 இதுக்கு மேலே வந்து ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. திருப்பி அந்த ஏரியாவில் வந்து அதுக்கு மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்குங்கிறதுனால ஃபர்தராக வந்து இந்த ரேஞ்சை வந்து அவன் கவர் பண்ணுறதுக்கு இந்த வாரத்தில் வாய்ப்பு அதிகம். இன்கேஸ் வந்து மார்க்கெட் வந்து இதுக்கு கீழே வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, இது வந்து ஒரு மேஜர் சப்போர்ட் 22,522 அப்படிங்கிறது ஒரு மேஜர் சப்போர்ட். அதை கட் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக இங்கே வரும். இதுக்கு கீழே வந்து ஃபர்தராக வந்து மார்க்கெட் வந்து கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த 22,842 கட் பண்ணி டெய்லியிலையோ அல்லது வீக்லிலையோ க்ளோஸ் ஆச்சுன்னா ஃபர்தராக வந்து டார்கெட் வந்து 21,139. ஓவரால் பயங்கர சப்போர்ட்னா இந்த லெவலில் கட் பண்ணி அவ்வளோ சீக்கிரம் க்ளோஸ் பண்ணாது. இன்கேஸ் வந்து க்ளோஸ் பண்ணுச்சுன்னா, ஏன்னா இது ரெசிஸ்டன்ஸ்னு வச்சுருக்கோம். அப்போ டார்கெட் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் இது, செகண்ட் டார்கெட் இது, தேர்ட் டார்கெட் இது. இதுக்கு கீழே வந்து வீக்லி க்ளோசிங் 21,319க்கு வீக்லி க்ளோசிங் வச்சுட்டோம் அப்படின்னா 19,766 தான் டார்கெட். அப்போ அவ்வளோ சீக்கிரம் இது வருமா அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் இந்த லெவலில் வந்து கட் பண்ணி வராது. அதே போல் இதை கட் பண்ணி மேலேயும் பெரிய அளவுக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்கு வீக்லியில் க்ளோஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ சீக்கிரம் நடக்காது. நான் மந்த்லியிலையுமே 2 மாதம் டைம் கொடுத்துருக்கேன். அதே போல் இதுவுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்துக்கு, இன்னும் 2 வாரமோ அல்லது 3 வாரமோ, அட்லீஸ்ட் ஒரு 2 வாரத்துக்கு இதை கட் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதை கட் பண்ணி மேலே க்ளோஸ் ஆகுமா அப்படின்னா பெரிய அளவுக்கு வாய்ப்பு இல்லை. அரௌண்ட் இந்த ஏரியாவில் தான் அது ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். ஆனால் எய்தர் டைரக்ஷனில் பெரிய அளவுக்கு ஒரு மூமெண்ட் இப்போ நியூஸ் வர்றதுனால இருக்குமான்னு இல்லை. ஆல்ரெடி வந்து இந்த சைட்வேஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால சார்ட்டோட செட்டப், மூவிங் அவரேஜ் இதெல்லாம் பார்க்கும்போது இது ஒரு பெரிய அளவுக்கு மூமெண்ட் இருக்கும். இருந்தாலும் க்ளோசிங் வந்து வித்தின் த ரேஞ்சு தான். ஓகேயா, அட்லீஸ்ட் வந்து 21,932க்கு மேலே தான் க்ளோஸ் பண்ணணும். ஓகேயா, அப்போ அடுத்த சப்போர்ட் இதுக்கு கீழே க்ளோஸ் ஆனிச்சுன்னா தான் ஃபர்தர் டைரக்ஷன் வந்து கீழே, இல்லைன்னா வித்தின் இந்த ரேஞ்சு தான் அப்படிங்கிற மாதிரி மைண்டில் வச்சுக்கணும். இதுதான் என்னோட லெவல். ஓகே, இதே வந்து டெய்லியிலன்னு ஒன்று பார்த்துட்றேன். டெய்லியில் வந்து இப்போ இந்த லெவலில் வந்து அது ஒரு வாட்டி ரீடெஸ்ட் பண்ணணும். இந்த இடத்தையும் ரீடெஸ்ட் பண்ணோம்னா வீக்லியில் வந்து அந்த ஹையை போய் டச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 2 லெவல் கொடுத்துருக்காங்க. இந்த 2 லெவல் வந்து அது கண்டிப்பாக ஒரு வாட்டி போய் தொடும். அன்லஸ் வந்து இதை வந்து வியாழக்கிழமை கேண்டில் லோ வந்து மார்க் பண்ணிக்கங்க. வியாழக்கிழமை லோவை கட் பண்ணி க்ளோஸ் வைக்கக்கூடாது. ஓகேயா, எனக்கு தேவை வந்து நாளைக்கோட மண்டே கேண்டில் இதுக்குள்ளே தான் இருக்கும். க்ளோசிங் வந்து இதுக்குள்ளே இருக்கணும். இன்கேஸ் வந்து போணுச்சுன்னா இந்த ஏரியாவை போய் அதை டெஸ்ட் பண்ணிடும். 866 இந்த ஏரியாவை ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணணும். டெஸ்ட் பண்ணி அப்படியே மேலே போயிருமான்னா அப்படி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த இடம் வந்து ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ். அப்போ வந்து கீழே சப்போர்ட்னா இங்கே பக்கத்தில் சப்போர்ட் இருக்குது 22,300. 22,300லேருந்து ஃபர்தராக வந்து இந்த லைனை கட் பண்ணி க்ளோஸ் பண்ணிச்சுன்னா கட்டாயம் இந்த இடத்துக்கு போகும். இந்த டேயோட வீக்லியோட போன வாரத்து வீக்லி ஹை போகும். எங்கேருந்து செல் ஆச்சோ அந்த இடத்த கண்டிப்பாக ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணிடும். 23,112 அல்லது இந்த இடத்த வந்து அது டெஸ்ட் பண்ணிடும். ஓகே, இந்த லோவை வச்சுக்கோங்க. இந்த 870லேருந்து 23,100 இந்த இடத்த கண்டிப்பாக வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த இடம் வந்து பயங்கர ரெசிஸ்டன்ஸ். இந்த 2 ஏரியா, அந்த 2 ஏரியா போகும்போது புட் ஆப்ஷனை பை பண்ணலாம். நாளைக்கே வந்து மார்க்கெட் இந்த நியூஸ் பேஸில் வந்து மேலே இங்கே ஓப்பன் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக திருப்பியும் வந்து இந்த ரேஞ்சில் வந்து க்ளோஸ் ஆகும். அதே போல் வந்து இப்போ செகண்ட் தான் இருக்குது. இந்த 3 ஹவர்ஸில் மார்க்கெட் இங்கே போய் ஓப்பன் ஆனாலும் ஆட்டோமேட்டிக்காக இந்த கேண்டில்குள்ளே தான் வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகும். ஃபஸ்ட்டு 3 ஹவர்ஸோ அல்லது செகண்ட் 3 ஹவர்ஸ், 3 ஹவர்ஸுமே ஃபஸ்ட்டு 6 ஹவர்ஸ் நாளைக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அட்லீஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு 3 ஹவர்ஸ் கேண்டில் இதுக்குள்ளே தான் முடியும். இன்ட்ராடே லெவல் ஓப்பனிங் ரேஞ்ச் அதை வந்து உடனே நான் போடுறேன் அடுத்த வீடியோ.